Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா YouTubeல வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா YouTubeோட official blogல வந்து கொடுத்திருக்காங்க. எந்த இடத்துல இந்த அப்டேட் வந்திருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளுடைய unlisted வீடியோக்கு தான் இந்த அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. unlisted வீடியோனா என்னன்னா நம்ம வந்து பொதுவா வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது நமக்கு நிறைய கேக்கும். பிரைவேட் வந்து இருக்கும், பப்ளிக் இருக்கும், unlisted எல்லாம் இருக்கு நம்ம பாத்துறோம். இத பத்தி நம்ம டீடைலா ஏற்கனவே வந்து வீடியோ கூட போட்டுருக்கோம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுக்கு வந்து unlisted வீடியோ வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படினா நம்ம வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்பான்சர்ஷிப்ல அந்த வீடியோ வந்து போடுறோம்னா அது பப்ளிக்ல போடாம அப்படியே வெச்சிட்டு அந்த லிங்கை மட்டும் என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்பான்சர் அவங்களுக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணி கொடுத்துட்டு அப்படி வந்து பண்ணுவோம். இல்ல அப்படினா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த unlisted வீடியோ வந்து அப்படியே வெச்சிட்டு அவங்க வந்து வேற ஏதாவது வெப்சைட் அதல எல்லாம் வந்து எம்பெட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வீடியோ வந்து ப்ளே ஆகும். சோ இதுக்கெல்லாம் தான் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா unlisted வீடியோ வந்து கொடுத்திருப்பாங்க. இப்போ இந்த அப்டேட் வந்து எங்க வந்து எதுக்கு கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஜூலை 23rd அதாவது ஜூலை 23ஆம் தேதியில பாத்தீங்கன்னா இந்த unlisted வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து YouTubeல வந்து பிரைவேட் வந்து பண்ணிடுவோம் அப்படி வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து முக்கியமா எந்த unlisted வீடியோக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 2017 அதாவது 2017க்கு முன்னாடி போட்ட unlisted வீடியோஸ் எதெல்லாம் நம்மளோட சேனல்ல இருக்குதோ அந்த வீடியோஸ் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்களா YouTubeல பிரைவேட் பண்ணிடுவாங்க. சோ இந்த மாதிரி பிரைவேட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து வேற ஏதாவது வெப்சைட்ல ஏதாவது எம்பெட் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தோம்னா அதுக்கு அப்புறமா அந்த வீடியோ லிங்க் வந்து வர்க் ஆகாது. அது அந்த மாதிரி தான் நடக்கும். சோ இதுக்கு அவங்க ஒரு சில ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன அப்படினா நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து செஞ்சுக்கலாம் அப்படினு சொல்லிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 4 ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா do nothing அதாவது நம்ம எதுவுமே செய்யல அப்படினா 2017 அதாவது 2017க்கு முன்னாடி நம்ம வந்து ஏதாவது unlisted வீடியோ நம்மளோட சேனல்ல போட்டுருக்கோம்னா அது எல்லாமே வரக்கூடிய ஜூலை 23rd ஜூலை 23ஆம் தேதியில இருந்து ஆட்டோமேட்டிக்கலி எல்லாமே பிரைவேட்டா மாறி போயிடும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா opt out of this change அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த சேஞ்ச்ல இருந்து நம்ம இது வேண்டாம் இந்த சேஞ்ச் நமக்கு பண்ண வேண்டாம் அப்படி நினைச்சோம்னா நம்ம ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அது வந்து நான் உங்களுக்கு லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுக்கிறேன். இங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் இதுலயே உங்களுக்கு வந்து this form அப்படினு ப்ளூ கலர்ல வந்து கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சேனல் ஐடி வந்து கொடுக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். அப்புறமா ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதே நீங்க டிக் மார்க் கொடுத்துட்டு நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் வந்து பண்ண மாட்டாங்க. இப்போ உங்களோட சேனல் எப்படி இருக்கோ unlisted வீடியோல எப்படி இருக்கோ அதே மாதிரி unlistedல அப்படியே இருக்கும். ஆனா உங்களுக்கு இதுல என்ன ஒண்ணு அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்து அதாவது செக்யூரிட்டி அப்டேட் வந்து நம்மளோட சேனலுக்கு கொடுத்திருப்பாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது. அந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதுதான் இல்ல முக்கியமான விஷயம். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்கன்னா மேக் யுவர் unlisted வீடியோ பப்ளிக். அதாவது நீங்க வந்து unlisted வீடியோ வந்து போட்டு வச்சிருப்பீங்கல பழைய வீடியோக்கள் எல்லாம் அத வந்து நீங்க ஒன்னு பப்ளிக்கா அப்படியே மாத்தி விட்டுருங்க அப்படினு வந்து சொல்லிருக்காங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அது ரீஅப்லோட் அப்படினு வந்து கொடுத்திருக்காங்க நமக்கு. அதாவது அந்த வீடியோவை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு திரும்ப கூட நம்ம வந்து ரீஅப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஆனா அந்த மாதிரி ரீஅப்லோட் வந்து பண்ணும்போது என்ன நடக்கும்னா நமக்கு வந்து அந்த வீடியோக்கு ஏற்கனவே வந்த வியூஸ் எல்லாம் போயிடும். அதே மாதிரி கமெண்ட் எல்லாம் வந்திருக்கும் அதெல்லாம் போயிடும். அந்த மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. சோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. உங்க சேனல்ல இதே மாதிரி வந்து நீங்க 2017க்கு முன்னாடி ஏதாவது unlisted வீடியோ இருக்கு அப்படினா நீங்க இதுல ஏதாவது ஒரு முடிவு வந்து நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க கொடுக்கறதா இருந்தா கூட கொடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். இத பத்தி டீடைலா கூட நீங்க அதுல வந்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. Thanks for watching. நன்றி, வணக்கம்.